வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அலிகேட்டருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் கொடுக்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டரை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டர் டேங்கில் இன்னொன்று புதுசாக ஒரு ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அலிகேட்டருக்கு அந்த ஃபிஷ்க்கு இன்னும் சம்பவம் சொல்லி நிறையா நடந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எல்லா புதுசாக ஃபிஷ்னால் கிரவுண்ட் இருக்கோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான்வெஜ் ஃபீட் பண்ணுவேன். பட் ஃபீட் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி வயிறு வீங்கியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஃபீட் பண்ண முடியாது. ஃபீட் பண்ணாலும் தாங்காது இந்த மீன். வேணும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி விட்டேன். நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு க்ளவுன் லைட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி க்ளவுன் நைஃப் க்ளவுன் நைஃபு சாரி நான் முதல்ல க்ளவுன் லைட் வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா முத வச்சுன்னு ஒரு அடிக்கிட்டு கூட க்ளவுன் லைட்டையும் சேர்த்து விட்டேன். அது வந்து ஆல்ஃபாச்சா இறந்துடுச்சு. அப்புறம் உங்களுக்கும் தெரியாது நினைக்கிறேன். இப்போ சொல்கிறேன், இது வந்து செகண்டு வாங்கி பார்த்தா 2-3 days ஆச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தது இந்த க்ளவுன் லைட்டை. இல்லைடா நீ வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வச்சுருந்தான். 2-3 பேரை வச்சுருந்தா அதில் ஒரு க்ளவுன் லைட் எனக்கு கொடுத்துட்டான். ஓகே, இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு வந்து வாங்கலை, ஃப்ரீயாக தான் வாங்கினேன் இந்த க்ளவுன் லைட் நான். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஈரல் இது ஃபஸ்ட் டைம் ஈரல் ஃபீட் பண்ண போகிறோம். இந்த சைஸ் அப்படியே அலிகேட்டருக்கு தான் ஃபீட் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க்கு தான் அடியாக இருக்கா. நம்ம பயப்பட இருக்க இந்த ஷார்க்கு வந்து ஒரு கண்ணு அவுட் ஆகிடுச்சு, ஒரு கண்ணு போயிடுச்சு. இது பெரிய ஷார்க் அலிகேட்டர் வந்துட்டான். இப்போ வந்து அலிகேட்டர் ரொம்ப நாள் இல்லை. இந்த வழக்கம் தான் அவனுக்கு வரல. பயம் விட்டுறாப்புல. சரி, அதான் தவிஷ் நடிச்சிட்டு ஒரு செகண்டா பார்த்தீங்கன்னா வந்து 1.5 அடி இந்த அலிகேட்டர் 1.5 அடி வந்திருக்காப்புல. சரியான சைஸ். அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, அலிகேட்டர், க்ளவுன் நைஃபு, ஜெயின் குரா கீழே இருக்கு. சரியான ஷாட் போட்டா பிடிச்சாப்புல. இப்படி விட்டுன்ட்டு அதை கீழே போட்டாலும் விடாமல் பிடிச்சிட்டா. விடாமுயற்சி. அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்பிக்கை விடாமுயற்சின்ட்டு. ஆனால் நல்ல பாடி செம்ம கலர் வந்துருக்கு. கூட்டம் வருவானா. இது பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டர் மாதிரி இல்லை, சரியாக ரொம்ப டேஞ்சரஸான விசாரிச்சது. பார்த்தீங்கன்னா நம்ம கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சவரமு, அந்த சவரமு செத்துருச்சு. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காது. அது காரணமோ இவன் தான். எல்லா கேடி வேலையும் செஞ்சு அமைதியாக இருக்கான் பாரு. எல்லா மீனையும் போட பார்க்குறாப்புல. நல்ல வேலை இப்போ அரோனால, இல்லைன்னா அதுவும் இது மாதிரி கடிச்சே கொண்டு போட்டிருக்கும். பல்லு பெருசாயிடுச்சு இருக்கு. சரியான சைஸ் பல்லு. ஓகே, பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.